இதுவரைக்கும் நாம எந்த ஒரு அந்நிய நாட்டையும் முதல்ல தாக்கினதா சரித்திரமே இல்லை. அவங்க மனசுல பயத்தை விதைக்க இதுதான் சரியான தருணம். ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திஸ் இஸ் மூவிஸ் ரிவ்யூ தமிழ். இந்த மூவி ரிவ்யூவில் 2019 ஒரு வார் ஆக்ஷன் ட்ராமாவாக வெளிவந்திருக்க ஊரி த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் இந்த மூவியோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட ஒன்றின் ஸ்டோரின்னு கேட்டிங்கன்னா, படத்தோட ஸ்டார்டிங்லேயே படத்தோட ஹீரோவும் அவரோட அக்கா வீட்டுக்காரரும் ஆர்மியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டு பொசிஷனில் இருக்காங்க. இவர் என்ன தான் ஆர்மியில் ஒரு மேஜராக இருந்தால் கூட இவர் அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா பைப்போலார் டிசார்டர் இருக்குது. ஸோ அவங்களையே அவங்க மறந்துட்டு இருக்காங்கன்ற நிலமையில் கடைசி காலத்தில் எங்கள் அம்மா கூட இருக்கணும்னு சொல்லிட்டு இவர் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு அவங்க அம்மா கூட இருக்கிற மாதிரி சூழ்நிலை வந்துடுறாரு. இந்த டைமில் ஊரேயில் இந்தியன் ஆர்மி கேம்பில் பார்த்தீங்கன்னா 4 தீவிரவாதிகள் அத்துமீறி உள்ள நுழைஞ்சி தூங்கிட்டு இருந்த இந்தியன் ஆஃபீஸர் மேலே பார்த்தீங்கன்னா தாக்குதல் நடத்துகிறாங்க. ஸோ இந்தியன் ஆர்மியும் பதில் தாக்குதல் நடத்தும் போது இவரோட அக்கா வீட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா அதில் எதிர்பாராத விதமாக இறந்து போயிடுறாரு. ஸோ இப்போ நம்ம நாட்டுக்குள்ளேயே அவங்க வந்து அடிச்சிட்டாங்க. இதுக்கு மேலேயும் நம்ம சும்மா விட்டுட்டு இருந்தா மறுபடியும் அவங்களை அட்டாக் தான் பண்ணுவானுங்க. நாம திருப்பி அடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ களத்தில் இறங்க ஆரம்பிக்க, இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னதான் நடந்துச்சு, இந்தியன் ஆர்மி எப்படி பயங்கரவாதிகளோட இடத்துக்கே போயிட்டு அவங்கள மேலே அட்டாக் பண்ணாங்க, இதற்கிடையில் அவங்களுக்கு அதில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்துச்சுன்றதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இது புதிய இந்தியா. இந்த இந்தியா வீட்டுக்குள்ள நுழையவும் செய்யும், கொல்லவும் செய்யும். இந்த படம் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் த ட்ரூ ஸ்டோரி. சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லிட்டு ரியலாக நடந்த ஒரு விஷயத்தை தான் பார்த்தீங்கன்னா ஆதித்யதார் இந்த படத்தில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. இப்போ வந்துச்சு பார்த்தீங்களா துரந்தர், அதோட டேரக்டர் தான் இந்த படத்தையும் எடுத்திருக்காரு. இதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஸோ அவர் என்னென்ன படம்லாம் எடுத்திருக்காருன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த படம் பார்த்தீங்கன்னா கண்ணில் பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் தமிழ் டப்பிங்லேயுமே அவைலபிளாக இருக்குது. வாய்ப்பு கிடச்சா அந்த படத்தை ஒன் டைமாச்சும் வாட்ச் பண்ணி பாருங்கள். துரந்தரே பார்த்தீங்கன்னா மேக்கிங் வைஸ் மிரட்டி விட்ட ஒரு படம். பாகிஸ்தான்னா இப்படி தான் இருக்குமான்னு சொல்லிட்டு நம்ம கண் முன்னாடி நிறுத்தின படம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 2019 எப்படி பயங்கரவாதிகள் அட்டாக் பண்ணாங்க, அதற்கு பதிலாக இந்தியன் ஆர்மி எப்படி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணுச்சு, அதில் என்னென்ன மாதிரியான எக்யூப்மெண்ட்லாம் யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக காட்டியிருப்பாங்க. என்ன தான் இந்த படம் பேஸ்ட் ஆன் த ட்ரூ ஸ்டோரியாக இருந்தால் கூட ஒரு கமர்ஷியல் வார் ஆக்ஷன் ட்ராமா எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பரபரப்பு பற்றிக்கிட்டு போகுது. படமே கிட்டத்தட்ட 2.25 மணி நேரம் தான். ஆனால் 2.25 மணி நேரத்தில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் படம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டாப் நாச்சாக இருக்கும். படத்தில் துரந்தர்லையாச்சும் பார்த்தீங்கன்னா லவ் சீக்வன்ஸ் அது இதுன்னு இருக்கும். ஆனால் இந்த படத்தில் அது மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஸ்டார்டிங்கில் ஒரு சம்பவம் நடக்க ஆரம்பிச்சதுன்னா கிளைமேக்ஸ் வரைக்கும் உங்களை சீட் எஜ்லேயே வச்சு கொண்டு போயிருப்பாங்க. துரந்தரில் பார்த்தீங்கன்னா சில ரியல் ஃபுட்டேஜ் வச்சுருப்பாங்க. பட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பாரத பிரதமர் மோடியாக இருக்கட்டும், இல்லை அஜித் தோவல்னு சொல்லிட்டு நிறைய கேரக்டர் காட்டினா கூட அது பெருசாக நேமெல்லாம் சொல்லி மென்ஷன் பண்ணாமல் கொஞ்சம் சட்டிலாக தான் ப்ளே பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒருத்தான மூவிங்க. ஆதித்யர் அந்த டைம்லேயே எந்த அளவுக்கு மேக்கிங்கில் மிரட்டி விட்டுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அந்த படம் பார்த்தாலே தெரியும். ஸோ வாய்ப்பு கிடச்சா அந்த படத்தை ஒன் டைமாச்சும் வாட்ச் பண்ணி பாருங்கள். படம் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குன்றப்ப கண்டிப்பாக ஒர்த்தபுளாக இருக்கும். ஆனால் படத்தில் சில சீக்வன்ஸ் இருக்குது, ரத்தம் தெரிக்கக்கூடிய சில சீக்வன்ஸ் இருக்குது. குழந்தைகளுக்கு ஒன்றான படம் இல்லை, நீங்கள் ஒரு மெச்சூர் ஆல்ரெடி தான் தாராளமாக பாருங்கள். மொத்தத்தில் இந்த ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா துரந்தர் அதர் எடுத்த ஆதித்யதர் தான் இந்த படத்தையும் எடுத்திருக்காரு. இந்த படம் தான் ஆதித்யதரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிமாகவும் இருக்குது. ஸோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு தான் இந்த படத்தை போய் பார்த்தேன். படம் லிட்டரலி 2.25 மணி நேரம். ஆனால் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் உங்களை சீட் எஜ்லேயே வச்சுருப்பாங்க. படம் பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கோடையுமே அவைலபிளாக இருக்குது. துரந்தரே பார்த்தீங்கன்னா மேக்கிங் வைஸ் மிரட்டி விட்ட ஒரு படம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2009 ரிலீஸ் ஆயிருக்கு. சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்னா இப்படி தான் இருக்கும், பயங்கரவாதிகளோட இடத்துக்கு போய் எப்படி அட்டாக் பண்ணி திரும்பி வந்தாங்கன்ற அந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகாக யாருமே கன்வே பண்ணியிருப்பாங்களான்னு தெரில. ஸோ வாய்ப்பு கிடச்சா அந்த படத்தில் மிஸ் பண்ணிடாதீங்க. படம் பார்த்தீங்கன்னா சவுண்ட் டிசைன்லாம் அவ்வளோ டாப் நாச்சாக இருக்கும். படத்தில் பார்த்தீங்கன்னா அடல்ட் கண்டென்ட் பெருசாக இல்லைனா கூட ரத்தம் தெரிக்கக்கூடிய சீக்வன்ஸ் இருக்குது. இதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு பாருங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த 2 மணி நேரத்துக்கு கண்டிப்பாக ஒர்த்தபுளாக இருக்குன்றதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ கொலை கொடுத்துருங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. இன்னொரு வீடியோ வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் என்ன, கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், சப்ஸ்கிரைப் டு மூவிஸ் ரிவ்யூ தமிழ்.